தர்மத்தின் பலனை வீணாக்குபவர்களுக்கு உதாரணம் குர்ஆனில் 266வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஒருவர் செழுமையான தோட்டத்திற்கு சொந்தக்காரர், அதிலிருந்து எல்லா வகையான கனிகளும் அவருக்கு கிடைக்கின்றன. இந்த நிலையில் அவரை முதுமை தீண்டியது. அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாத சின்னஞ்சிறி குழந்தைகள் இருக்கின்றார்கள். அந்த தோட்டத்தை தவிர முதியவருடைய வாழ்க்கைக்கு பற்றுக்கோடு வேறொன்றும் கிடையாது. இந்த சமயத்தில் சூறாவளி காற்று, அதுவும் தீயோடு வீசி அந்த தோட்டத்தை அழித்துவிட்டால் முதியவரின் நிலை எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கும். அதை போலத்தான் ஒருவர் தான் செய்த அறங்களுக்குரிய பலனை மறுமையில் எதிர்பார்த்து நம்பியிருக்கின்றார். மறுமையில் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எவரும் உதவ முடியாத நிலை. இந்த நெருக்கடியான சமயத்தில் நம்பியிருந்த தர்மமும் கை கொடுக்கவில்லை என்றால் அவரது பரிதாபமான நிலையை வர்ணிக்க வார்த்தைகள் உண்டா? சொல்லிக்காட்டுதல், துன்புறுத்துதல், புகழ் விரும்புதல் ஆகியவைகள் தீமைகளால் தர்மம் பயனளிக்க வேண்டிய நேரத்தில் பயனளிக்காமல் போய்விடுகிறது. அல்லது தீய நோக்கத்தில் தர்மம் செய்த ஒருவர் பிறகு ஒரு நாள் நொடிந்து போனால் அந்த நெருக்கடியான சமயத்தில் அவருக்கு உதவ எவரும் முன்வரமாட்டார்கள். இவரது தர்மங்களின் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளும் மக்கள் உதவ வேண்டிய நேரத்தில் இவரை கைவிட்டு விடுவார்கள். இப்போது இவருடைய நிலை கவலைக்குரியதாகிவிடும் என்று விளக்கமளிக்கலாம். இதற்கு மாறாக தூய்மையான எண்ணத்தோடு அளிக்கும் தர்மங்கள் பற்றி எவ்வளவு பயன் மிகுந்தவை என்பதை பற்றி அல்லாஹு தாலா 265வது வசனத்தில் கூறுகிறான். அறம் வழங்குவோரின் எண்ணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். முதலாவது, அல்லாஹுடைய திருப்தியை நாடி செலவு செய்ய வேண்டும். வேறு குறுகிய நோக்கங்களுக்காக தர்மம் அளிக்கக்கூடாது. இரண்டாவது, இந்த உலகத்தில் அளிக்கும் தர்மங்களுக்கு மறுமையில் சிறந்த பலனை அல்லாஹ் வழங்குவான் என்று உறுதியாக நம்ப வேண்டும். அப்போதுதான் பெயர், புகழ், செல்வாக்கு, தர்மம் பெறுபவர்களை அடிமைப்படுத்த முனைதல் முதலான குறுகிய கண்ணோட்டங்கள் தோன்றாது. தூய எண்ணத்தோடு செலவு செய்பவர்கள் அள்ளி கொடுத்த ஏராளமான பலன்களை அல்லாஹ்விடம் பெறுவார்கள். இவர்கள் கொடுத்ததும் அதிகம், எண்ணமும் தூய்மை. எனவே இவர்களுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு. மேலும் வசதியில்லாத போது கையில் உள்ளதை இவர்கள் வழங்குகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வழங்குவது சிறிதளவே ஆயினும் அவர்களுடைய தூய்மையான எண்ணத்தின் பலனாக அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய கூலி மகத்தானதாகும். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்கராவுடைய தஃப்சீர் இருக்கின்றது. பார்த்து பலனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.